டூர் போடுங்க பிரியான்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சில பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ தான் நீங்கள் முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் உள்ள கண்டென்ட்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் பட்டனான சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் எப்பப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூரில் இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த வீடை ஆரம்பித்தோம். இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட். அது என்னன்னா, உனக்கு வீடு பெருசாக வேணுமா, அப்படி பெருசாக உனக்கு வீடு வேணும்னா நீ ரெட்டியார்பாளையம், லாஸ்பேட் அந்த மாதிரி அவுட்டர் ஏரியாவில் தான் நம்ம எடுக்கணும். இல்லை வீடு காம்பேக்டாக சின்னதாக இருந்தால் போதும், உனக்கு நகரத்தோட மையப்பகுதி அதாவது ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வேணுமான்னு கேட்டாங்க. நான் வச்சுருந்ததெல்லாம் சின்ன சின்ன பசங்கங்க, அதனால் ஸ்கூலுக்குலாம் க்ளூனி போயிட்டு இருந்தா பொண்ணு. அதனால் எனக்கு என்ன பண்ணேன்னா, எனக்கு அவுட்டரில் வேணாம், அதான் ரெட்டியார்பாளையம், ராஸ்பேட்டில் எனக்கு வேண்டாம், சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் மையப்பகுதியில் இருக்கட்டும். அப்போ தான் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு விட்டுட்டு அழைச்சிட்டு நானே வரதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி டிரான்ஸ்போர்ட் கஷ்டமும் எனக்கு இல்லாமல் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. நாங்கள் இந்த வீடை 2003 இந்த வீடை நாங்கள் கட்டணும். அதனால் அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரெட்டியார்பாளையம், லாஸ்பேட் அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வீட்டில் நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கட்டியிருந்தேன். இதில் 2 டெரஸும் இருக்கும். இப்போ வீடியோ நான் எடுக்கலை. இதை நாங்கள் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அப்படியே கிளிப்பிங்ஸாக என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உங்களுக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருக்கோம். எங்களோட வீடை ஒரு 2 வருஷமாக நாங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுட்டோம். இப்போ அவங்க இருக்கிறாங்க. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்தபோது எடுத்த ஃபோட்டோஸில் அப்படியே கிளிப்பிங்ஸாக எடுத்து உங்களுக்கு நான் எல்லாமே காட்டுறேன். ஏன்னா அடிக்கடி ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ அவங்க வீட்டில் இருக்கும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா நான் யூடியூப் இப்போ தான் நம்ம யூடியூப்பெல்லாம் ஆரம்பிச்சிருக்க முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் இதுதான் ஃப்ரண்ட் எலிவேஷன். இது 1350 ஸ்கொயர் ஃபீட் ஆகுது. 2003 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. இது இந்த கட்டடம் கட்டினது என்னோட ஹஸ்பண்ட் தான். அவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க அவங்க. பிரிக் ஒர்க் அதெல்லாம் வச்சு இதெல்லாம் எலாபரேட்டாக எனக்கு அவ்வளோ அழகாக சொல்ல தெரியாது. ஆனால் என் ஹஸ்பண்ட் அழகாக நீட்டாக பண்ணிப்பாங்க. நிறைய பேர் சொன்னாங்க இது ரொம்ப அழகாக காம்பேக்டாக சூப்பராக கட்டியிருக்காங்க அப்படின்னு. என்னோட ரிலேஷன் சரி ஃப்ரெண்ட்ஸ் வந்தபோதும் ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ உனக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் தேவையா, நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்களா, ஹோம் டூர்னு கேட்டிருந்தாங்களே உன்னோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் தொகுத்து எடுக்கேன். இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த மாதிரி கேட் போட்டிருப்பாங்க. லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா மேடெலாம் வேலை செய்கிறவங்க வந்தாங்கன்னா அப்படியே அவங்க அவுட்டரில் அந்த மாரி அவுட் சைட்லேயே போகிற மாதிரி இடம் நாங்கள் விட்டுருப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவே ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த ஏரியாவில் பார்க்குறதுக்கு நமக்கு சேஃபாக இருந்தது. அப்போ அதனால் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்தாச்சு. அடுத்தது நாங்கள் எங்களோட வேலை அதெல்லாங்கிறனால இப்போ ஒரு 2 வருஷமாக நாங்கள் ஆரோவிலுக்கு எங்களோட வேலை விஷயமாக நாங்கள் இப்போ அங்கே மூவ் ஆகிட்டோம். இப்போ இந்த கிளிப்பிங்ஸில் இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிரிக் ஒர்க் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் இந்த கேட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம உள்ளார இருந்தோன்னா இந்த இடத்துல கார் பார்க்கிங், சிட் அவுட் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த மாரி தான் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கும். அது இந்த பக்கம் ரைட் சைடில் இந்த பக்கமாக பிரிக் ஒர்க் வந்திருக்கும். அழகாக நீட்டாக பண்ணியிருக்கோம். அந்த சைடு அவங்க எடுக்கலை. இந்த மாரி காம்பினேஷன் இருக்கும். நான் இருக்கும்போது இந்தமாரி க்ரீம் கலர்ஸில் இருந்தது. இப்போ ப்ளூ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் கிளாஸ் மாரி தெரியுது பார்த்திங்களா, அதுக்குள்ளே நாங்கள் ஃபவுண்டைன் வச்சுருந்தோம். அப்போ மழை தண்ணி உள்ளார படாமல் இருக்கிறதுக்காக இந்த கிளாஸ் டோர் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஷூ ரேக் இருக்கும். அந்த கிளாஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு ரேக் போட்டிருப்போம், கிரானைட் கல். அதுக்கு அடியில் ஷூ செப்பல்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நாங்கள் காலையில் இந்த கிரானைட் கல் மேலே உட்காந்துட்டு தான் காஃபி, டீ ஏதாவது குடிக்கிறதா இருந்தால் என் ஹஸ்பண்ட் இங்கே உட்காந்து தான் குடிப்பாங்க. நல்லா இந்த கிளாஸ்லாம் தொடர்ந்து ஸ்லைட் டோர் இது, அதனால் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா காற்றோட்டமாக நல்லா வெளிச்சமாக இருக்கும். மீனெல்லாம் நாங்கள் தொட்டிக்குள்ளே வளர்க்காமல், அதாவது ஒரு டேங்க் மாதிரி இல்லாமல் அப்படியே ஃப்ரீயாக விடுற மாதிரி விட்டு அதில் கல்லெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். இந்த பிங்க் கலருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் ஒன்று இருக்குது. அது எங்கள் இப்போ ரெண்ட்டுக்கு விட்டுருந்தோம்னா அவங்க அப்போ தான் வந்திருந்தாங்க. அவங்களோட ஜாமான்லாம் அப்படியே அங்கங்கே வச்சுருக்காங்க. சைக்கிள் ஜாமான் எல்லாமே அதை
அவங்க வந்து பேக்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க அந்த இடத்துல. இப்போ இந்த டோர் வழியாக நம்ம என்ட்ரு ஆனோன்னே ரைட் சைடு போனோம்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போனால் லெஃப்ட் வந்து லிவிங் ரூம், நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து போனோன்னு வச்சுக்கோங்களேன் கிச்சன். என்னோட கிச்சன் வந்து ஓப்பன் டைப் கிச்சன், அதாவது ஐலாண்ட் கிச்சன். அது நாங்கள் 2003லே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் அந்த வீடை கட்டியிருப்பாங்க. கீழே அந்த மாடிப்படிக்கு அடியில் வந்து ஒரு கப்போர்டு மாரி செஞ்சுருப்போம். அதில் தேவையான ஜாமான், எலக்ட்ரானிக் குட்ஸ் அதெல்லாம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணுற மாரியும், அதுக்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷின். ஏன்னா வாஷிங் மிஷின் இங்கே இருக்குது, பாத்ரூம் அதுக்குள்ள அந்த பக்கம் உள்ளார இருக்குது. வாஷிங் மிஷின் ஏன் கீழே வச்சுட்டோன்னா அங்கே அந்த ஓடிஎஸ் ஒன்று விட்டுருந்தோம், இடம் விட்டுருந்தோம் வெளியில் சிட் அவுட் மாரி. அந்த இடத்துல நாங்கள் துணி காய வைக்கிறதுனால 2 மாடி ஏறி நம்ம டெரஸ் போக வேணாம். இப்போ கிச்சனை காட்டுறேன். கிச்சன்லேருந்து 2 ஸ்டெப்ஸு கீழே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா நேராகவே டைனிங் டேபிள், அதை வந்து கிச்சன்லேயே வச்சுட்டோம். ஐலாண்ட் கிச்சன் கட்டியிருந்தோம்ல அதுலேயே டைனிங் அதுலேயும் சேர்த்து வந்துச்சு. ஃப்ரெஞ்சு வெண்டோ வச்சுருக்கோம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் இங்கே வச்சிடலாம். அதுக்கு மேலே ஒரு சின்ன கபோர்டு ஒன்று இருக்கிற மாதிரி இங்கே வந்து இந்த க்ராக்கரி யூனிட் வச்சுருக்கோம், கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. இந்த லெஃப்ட் சைடில் இதே காம்பினேஷன் கலர்ஸ் தான் நான் அப்பயே கொடுத்த ரெட்டும் எனக்கு ஆரஞ்சு கலரில் தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். பார்க்குறவங்களாம் அந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப அழகாக 2 அடி கீழே இறங்கி நடந்து வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டோர் இருக்கும், அது வழியாக கார்டனுக்கு, அதாவது சின்னதாக ஒரு கார்டன். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும். இந்த க்ராக்கரி யூனிட்டில் எல்லா ஜாமானும், என்னோடய செட், அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். இந்த நடுவில் வந்து ஒரு ஃபோட்டோ மாரி வைக்கிற மாதிரி டேஞ்சூர் பெயிண்டிங்ஸ் வச்சுருப்பேன். இப்போ அவங்க ஏதோ ஒரு திங்ஸ், அதாவது கேலண்டர் வச்சுருக்காங்க. லெஃப்ட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மாடுலர் கிச்சன் தான் இது. அதனால் டோர்லாம் கிடையாது, ரொம்ப அழகாக இருக்கும் இந்த யூனிட். நல்லா வேலை செய்யறதுக்கு காற்றோட்டமாக கொஞ்சம் வெளிச்சமாக நல்லாவே இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்டு வந்து எல்லோ கலரில் அந்த ஒரு காம்பினேஷனில் நாங்கள் கொடுத்துருப்போம். கபோர்டெலாம் பார்த்திங்கன்னா லைட் க்ரீம் கலரில் கொடுத்துருப்போம். கொஞ்சம் பளிச்சுன்னு வெளிச்சமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுக்கு மேட்ச் பண்ணுற மாரி தான் நாங்கள் வந்து டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனோட பார்த்திங்கன்னா இந்த வியூ மேலே பார்த்திங்கன்னா இந்த கபோர்டுக்கு மேலே வந்து செல்ஃபில் வந்து வெளிச்சம் வரட்டுன்னு அங்கேயும் வந்து கிளாஸில் கொடுத்துருந்தோம். சிம்னி வைக்கிறதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறதுக்கெலாம் கொடுத்துருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் அப்பயே வந்து ட்ராயர்ஸ், தனியாக ஸ்பூன் வைக்கிறது, தட்டு வைக்கிறது அப்படின்னு எல்லா இதுவுமே இருக்கும் இதில். அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. இந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா கிரானைட்டில் ஆன ஃபுல்லாக வந்தது கிரானைட் கல். கீழே ஃப்ளோர் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே வந்து கிரானைட் ஃப்ளோர் தான் நாங்கள் ஃபுல்லாக இந்த ஃப்ளோர்லாம் ஃபர்னிஷ் பண்ணியிருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து அம்மிக்கல் ஒன்று வந்து வரும். இதுலேயே வந்து இந்த கிரானைட் செட்டுலேயே சிங்க்கும் வந்து கிரானைட்லேயே வரும். சிம்னிக்கு வந்து வெளியில் அதுமாரி விட்டுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த லெஃப்ட்டு தான் சிங்க்கு பக்கத்துலேயே வந்து கிரானைட்லேயே அம்மிக்கல் அப்போ கொடுத்துருந்தாங்க. இது வந்து அவங்க வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ கல்லெல்லாம் வந்து அந்த இடத்துல கர்நாடகா அந்த இடத்துலேருந்து தான் வாங்கினது. அதேமாரி இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா வந்துடும், இதுலேயே வந்துடும் ஐலாண்ட் கிச்சன்லேயே. இது வந்து டோர், இது வந்து கொல்லைக்கு போகிறது. ரைட் சைடில் வந்து எப்படி என்ட்ரையில் ரைட்டில் போனோன்னா அங்கே அந்த வாஷ் ஏரியாலாம் வச்சுருந்தோம். நாங்கள் ஜாமான்லாம் கழுவுறதுக்கு அவங்க வரதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கெல்லாம் வச்சுருந்தோம். லெஃப்டெல்லாம் செடியெல்லாம் வைக்கிற மாரி அதுமாரி இந்த கிச்சனுக்கு பின்னாடியும் இடம் விட்டுருந்தோம். அதில் பப்பாய செடி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் நாங்கள் இதுக்கு பின்னாடி போடணும். அதனால் கொஞ்சம் இடம் சின்ன இடமா இருந்தாலும் நாங்கள் ஸ்பேஸ் விட்டோம். இந்த சொன்ன பாருங்கள் இந்த ஏரியா இருக்குது பார்த்திங்கன்னா சிங்க்கு பக்கத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா அம்மிக்கல்லும் சேர்ந்து இதுலேயே வரும். அப்போ வந்து அந்த மாடல் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நான் சொன்னது 2003ல். கிரானைட் கல்லுங்கிறதுனால மோர் ஸ்பேஸாக இருக்கும். சிங்கை நல்லா வந்து பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது அது. அதுமாரி ட்ராயர்ஸ் எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக எல்லாமே வைக்கிற மாரி திங்ஸ் வைக்கிற மாதிரி, தட்டுக்கு தனியாக, கரண்டி, ஸ்பூன் தனித்தனியாக வைக்கிற மாதிரி அதை மாதிரி வச்சுருந்தாங்க இதில். இப்போ அவங்க வந்து இப்போ ரெண்ட்டுக்கு விட்டோம்ல, அவங்க அந்தமாரி திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் அவங்களோட ஒர்க்குக்காக வந்து ஃபோட்டோ எடுக்க போயிருந்தாங்க 2 வருஷம் முன்னாடி. அப்போ இப்போ நம்ம அந்த கொல்லைக்கு இப்போ நான் சொன்னேன்னா டோர் காட்டினேன் இல்லையா, அதில் ஒரு நான் கேட்டு ஒன்று போட்டிருக்கேன். இந்த மாதிரி இதுலேருந்து வெளியில் வந்துட்டோம். இந்த இடத்துல கொடி போட்டிருக்கோம், துணியெல்லாம் காய வச்சுக்கலாம். இது நீட்டாக அப்படியே போனோம்னா வெளியில் நம்ம போகிற மாதிரி வெளியில் போயிடலாம். இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் செடியெல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். அதுமாரி அவங்களும் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து சிங்க்கெல்லாம் இருக்க ஜாமான் கழுவுறது போகிறது, உட்காந்து கழுவலாம். அப்புறம் சிங்க்கு வந்து இந்த மேடை மாரியும் நான் போட்டிருந்தேன், ஸ்டீலையும் போட்டிருந்தேன். நான் எனக்கு அது கழுவுறதுனா அதுமாரி தட்டு, ஸ்லாப் எல்லாமே நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா ஒர்க் பண்ணி நல்லா நம்ம போனோன்னா ஒரு ஈஸியாக வேலை செய்கிற மாதிரி நம்ம வச்சுருந்தேன் அதில் நான். ஏன்னா மேடு நிற்காத வரலைன்னா நான் பாத்திரம் கழுவுறதுக்கு சிங்க்கு வேணும்னு அங்கே ஒன்று போட்டு வச்சுருந்தோம்.
இப்போ நம்ம அந்த கிச்சனுக்கு இந்த பக்கம் இந்த கபோர்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே செவுறு எதுவுமே வரலைங்க. இந்த வுட்டன் கபோர்டில் பாதி ரைட் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிச்சனுக்கும் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதாவது கிராக்கரி யூனிட் இப்போ நான் காட்டினால லெஃப்ட் ஃபுல்லாக இந்தமாரி ஷோகேஸ் பேசும் டிவி டிவிடி விசிஆர் அப்புறம் ட்ராயர்ஸ் இந்த மாதிரி ட்ராயர் ஒன்று ரைட் சைடில் பார்க்குறீங்களா இதே மாதிரி ட்ராயர் செட்டு வந்து அந்த பக்கம் இருக்குது. அவங்களோட பேக்கெல்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணதுனால அது கொஞ்சம் மறைஞ்சிருக்குது. 2 பக்கமும் பில்லர் வச்சுருந்தோம். அந்த பில்லரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கம் ஒரு யாழி சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஒர்க் அந்த ப்ரௌன் கலரில் 2 பக்கமும் இருக்கும். இதில் இது வந்து அதாவது ஓப்பன் டைப்பு மேலேருந்து நம்ம கீழே பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து நிறையா வந்து ஒரு பட்ஜெட்டாக அதே சமயம் பார்த்தா பார்வைக்கு நல்லா இருக்கிற மாதிரி அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் அவங்களோட ஒர்க்கே. நிறைய பேர் கேட்டாங்க பரவாயில்லையே ஒரே அந்த ஒரு செவரே இல்லாமல் அழகாக 2 பக்கமும் அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க. இங்கே நிறைய பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஜாமெல்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் நான் 2 ஷோகேஸில் வைப்பேன். கொஞ்சம் ஓப்பன் டைப்பில் இருக்கிறதும் வச்சுருப்பாங்க. அதில் கொஞ்சம் பெரிய பொம்மைகள் அதெல்லாம் நான் வந்து அதில் வச்சுருப்பேன். நான் அதில் இதில் அப்பயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிவிலாம் அப்பயே வந்துட்டு அதெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தது. அடுத்தது அதுக்கு ஆப்போசிட் இப்போ நான் வந்து காட்டுறது உங்களுக்கு லெஃப்ட் சைடு மேலே வந்து அதாவது மேலேருந்து பார்க்கலாம் கீழே பார்க்குற மாதிரி அமைச்சிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு ஊஞ்சல் இருக்குது. எனக்கு ஊஞ்சல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி மாடலாக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆரஞ்சு அது ரெட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடே பார்த்திங்கன்னா அந்த கலர் காம்பினேஷனே ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப வெளிச்சமாக வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். அதனால் நிறையா வந்து ஃப்ரெஞ்சு டோர் தான் நாங்கள் போட்டிருந்தோம், விண்டோ தான் போட்டிருந்தோம். அதனால் பெருசாக வந்து நல்லா வெளிச்சமாக வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் சைடில் அந்த ஓடிஎஸ் அந்த சைடில் கட்டலாம் செட் அவுட் மாதிரி காட்டியிருந்தேன் இல்லையா சைடு ஏரியாலாம் ஃபுல்லாக வந்து நாங்கள் செடியெல்லாம் வச்சுருந்தோம். அதில் இப்போ இந்த சைடு இப்போ நீங்கள் இந்த பார்த்தீங்களா கபோர்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள பகுதி தான் இது. இதுலேயும் பார்த்திங்கன்னா மேலேயும் வந்து ஒரு ப்ளூ கலரில் 3 இருக்குது பாருங்கள். அது வழியாகவும் வெளிச்சம் வர மாதிரி இருக்குது. ஃப்ரெஞ்சு விண்டோ வச்சுருந்தோம். அதனால செடியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு 5 அடி கேப் விட்டு தான் நாங்கள் கட்டினோங்க வீட்டை அந்த ஃபுல்லாகவே. அப்போ தான் கொஞ்சம் வந்து வெளிச்சமாகவும் காத்தோட்டமாக இருக்கும். ரொம்ப நெருக்கி டவுனாக இருந்தாலும் நெருக்கி கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டியிருந்தோம் நாங்கள். அதனால் இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்று பார்த்து பிளான் பண்ணி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடலில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணி தான் நாங்கள் அந்த வீட்டை கட்டணும். நாங்கள் மெயினாக வந்து காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கணும்னு இது வந்து பூஜா என்னுடைய ஊஞ்சல் கட்டினா அதுக்கு கீழே இருக்கிற பூஜாவுக்கு வந்து இதே மாதிரி நம்ம கிச்சனில் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதே கலரில் பண்ணியிருந்தாங்க. அதில் அழகாக பெல்லு மாதிரி போட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி. நான் வந்து இவங்க வந்து வெங்கடாஜலம் வச்சுருக்காங்க. நான் தேஞ்சூர் பெயிண்டிங் பண்ணுறதுனால 2 சைடும் தேஞ்சூர் பெயிண்டிங் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வரவங்களும் கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த பெயிண்டிங்ஸ் அப்படின்னுட்டு. அதனால் இந்த பக்கம் போட்டுட்டு அதில் சின்னதாக ஒரு லைட்டு மாரி நான் போட்டு வச்சுருந்தேன். இந்த இடத்துல வந்து டைல்ஸ்லேயே சாமி படம் ஃபோட்டோ சின்னது எல்லாத்தையும் நான் வைக்கிற மாதிரியும் 3-4 செல்ஃப் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதில் கிரானைட் கல்லில் போட்டிருந்தது. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அதனால் இருக்கிற இடத்த எவ்வளோ அழகாக கட்டிக்கலாம். இப்போ அதுலேருந்து நம்ம வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கிரானைட்லேயே தான் பண்ணியிருந்தோம் நாங்கள். இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு 7-8 ஸ்டெப்ஸ் எடுப்போம். அப்புறம் கொஞ்சம் நடந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன ஸ்டெப்ஸாக தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா கால் வலி இப்போ மட்டும் இல்லை பின்னாடி நமக்கு கால் வலி வரும். அதாவது நம்ம நடக்கிறது கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி தான் இந்த பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த கிரானைட் கல்லில் என்ன ஒன்றுன்னு வச்சுங்க தண்ணிங்கெல்லாம் ஊற்றணும்னா அது நமக்கு தெரியாது. அதனால் குழந்தைங்களாம் இருக்கும் போல நான் டக்குன்னு ஏதாவது தண்ணிங்கன்னே ஊற்றினா உடனே நான் மாப்பிங் பண்ணிவிடுவேன். அதனால் அந்த மாதிரி தான் இந்த இதெல்லாம் மாரி போட்டோம்னா வச்சுன்னா இப்போ இதுலேருந்து ஏறணும்னா பார்த்திங்கன்னா எழுத்தாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஊஞ்சல் போட்டிருக்கேன். இந்த ஊஞ்சலுக்கே ஒரு கதை இருக்குது. அதாவது இந்த ஊஞ்சல் வந்து என்னோடய தாத்தா ஏதாவது எங்கள் அம்மாவோட அப்பா அவங்க ஆடி அடுத்தது எங்கள் அம்மா ஆடி அடுத்தது நானும் எனக்கு அப்புறம் இப்போ என்னோடய பசங்கள்லாம் இந்த ஊஞ்சல் ஆடினாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு இது. ரொம்ப யார் வந்தாலும் சொல்லுவாங்க இந்த ஊஞ்சல் இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா 2 இதுலேயும் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். போய் நம்ம தாராளமாக உட்காந்துக்கலாம். நான் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கொலு பொம்மைகள் எல்லாமே அழகாக அடுக்கி வைப்பேன். அந்த ஊஞ்சல் அந்த டைமில் நான் எடுத்து வச்சுருவேன்.
இது லெஃப்ட் சைட்லும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப், ஒரு 5-6 செல்ஃப் கொடுத்துருப்பாங்க, கிளாஸ்லேயே போட்டிருப்பாங்க. அதில் தான் புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸை எடுத்து வச்சு இந்த ஊஞ்சலில் உட்காந்துப்பேன். அப்போ தான் படிக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த இடத்துலேருந்து வியூ வந்து இப்படி தான் இருக்குது. இது செகண்ட் ஃப்ளோர் போனால் மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து ஸ்டடி ரூமாக நான் வச்சுருந்தேன். என்னோட பசங்களாம் இங்கே தான் படிக்கிற மாதிரி சாயந்தரம். இப்போ அவங்க ஏதோ கபோர்டில் ஏதோ ஜாமான்லாம் வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல. இங்கெல்லாம் உட்கார்ற மாதிரி இருக்கும். ரைட் சைடில் இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து குழந்தைங்க பெட்ரூம். எங்கள் ரூமுக்கு திறந்த ஓப்பன் பண்ணால் எழுத்தாப்புலேயே குழந்தைங்களோட ரூம் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி தான் அதை பிளான் பண்ணியிருந்தோம். மேலே பார்த்து அங்கங்கே வந்து இந்தமாரி நாங்கள் விண்டோஸ் எல்லாம் வச்சுருந்தோம். நாங்கள் சின்ன சின்னதாக நல்லா காத்தோட்டமாக வர்றதுக்கு. இதுக்கு மேல் ஸ்டெப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு மேலே வந்து கெஸ்ட் ரூம் வச்சுருந்தோம் நாங்கள். ஏன்னா எங்கள் குழந்தைங்களும் சின்ன சின்ன குழந்தைங்க. இது எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கபோர்டு வந்து நாங்கள் போட்டிருந்தோம். இந்த வார்ட்ரோப்லாம் அப்பயே ரெடி பண்ணி போட்டிருந்தோம் இந்த கலருக்கு. இந்த கலர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கும், ரைட் சைடில் இருக்கிறது என்னோட கபோர்டு. அந்த மாதிரி 3 தான் இந்த பக்கம் வரும். இதில் வந்து பாத்ரூம் டாய்லெட்லாம் அட்டாச்சு. இந்த ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஃப்ரெஞ்சு விண்டோக்கு பக்கத்தில் ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் வழியாக நம்ம வெளியில் போனோன்னா பால்கனிக்கு போகலாம். இந்த பெட்ரூம்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதெல்லாம் வந்திருக்கும். பட் இவங்க வந்து இந்த மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் 2 லாஃப்ட் இருக்குது. இந்த டோருக்கு இந்த பக்கம் பாத்ரூமுக்கு மேலேயும் ஒரு லாஃப்ட் இருக்குது. நிறைய, அதாவது கொலு பொம்மைலாம் நாங்கள் தான் வைப்போம். அதுமாரி ரைட் சைடில் அங்கே ஒரு லாஃப்ட் வச்சுருக்கோம். அதுலேயும் தேவை எப்போயாவது ரேராக எடுக்கிற திங்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து அதில் வச்சுருந்தோம். அதேமாதிரி பசங்க ரூம்லேயும் ஒரு லாஃப்ட், மொத்தம் 3 லாஃப்ட் நாங்கள் போட்டு வச்சுருந்தோம். கலர் வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த கலர் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வுட் கலர்ஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். அப்போ இந்த 2003 நாங்கள் கட்டும் போதே கொஞ்சம் நல்லா இருந்து பிளான் பண்ணி, சரி சின்ன இடம் இருக்கணும், ஆனால் நிறைய கபோர்ட்ஸ் இருந்தால் தான் திங்ஸ் எல்லாம் அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணுங்கிறதுனால அந்த பிளானில் தான் இது வந்து நாங்கள் வந்து கட்டியிருந்தோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரானைட் கல் தான் இதில். இப்போ இந்த காட்டிகிட்ருக்கல, அப்போ இந்த எங்கள் ரூம்லேருந்து வெளியில் வந்தால் இந்த பால்கனி வந்துடும். இப்போ இதுலேருந்து நாங்கள் அதில் சேர்லாம் போட்டிருந்தோம். டீப்பா போட்டுட்டு காலையில் உட்காந்து பேசுறது, சண்டையெல்லாம் பசங்களை வச்சுட்டு இருக்கிறது. இது வரைக்கும் இந்த ஃப்ரெஞ்சு விண்டோ தெரியுது இல்லையா, இது வந்து ஊஞ்சல் இடம். அங்கேருந்து நம்ம இந்த இடத்துல வேடிக்கை பார்க்குற மாதிரி அந்தமாரி ஒரு அமைப்பு அமைச்சிருப்பாங்க. எலிவேஷன் வந்து ரொம்பவே நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒயிட் கலரில் வந்து அந்த பிரிக்கு கலர் வந்து வரும்போது அவங்கங்க பண்ணும்போது பிளான் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் இந்தமாரி ஒரு ஐடியா பண்ணி தான் அவங்க கட்டினாங்க. செகண்ட் மேலே பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது மொட்டை மாடியில் 2 மொட்டை மாடி. இந்த போனோடனே அந்த கெஸ்ட் ரூம் தாண்டில் இன்னொரு மொட்டை மாடி இருக்குது. இது வந்து அந்த ஊஞ்சல் சொன்னீங்கல்ல இந்த ஏரியா, இது வந்து எனக்கு ரொம்ப இந்த வீட்டிலே பிடிச்ச ஏரியான்னு சொன்னால் அந்த ஏரியா தான். இதில் வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஸ்டெடி ரூம். எனக்கு சாயந்தரம் ஆனாலும் பசங்க கொஞ்சம் நேரம் இல்லை விளாண்டுட்டு இருக்கோங்க. விளாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டெடி ரூம்னு தனியாக எல்லாமே இந்த இடத்துல நாங்கள் வச்சுட்டேன். இந்த இடத்துல உட்காந்து 2 பேரும் உட்காந்து படிச்சுட்டு எழுதுகிற வேலை. ஏன்னா பசங்கள்லாம் வந்து சின்ன பசங்களாக இருந்ததுனால நம்ம கொஞ்சம் கண்காணிக்கணும், பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தேன். அதே மாதிரி டவுனுக்குள்ளே வீடு இருந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. ஏன்னா பசங்களை கொண்டு போய் மத்தியானம் இப்போலாம் லஞ்சுக்கு உள்ளார விட மாட்டாங்க க்ளூனியில். இப்போ 2வது 3வது வரைக்கும் விடுறாங்க, அப்போலாம் 5வது வரைக்கும் விடுவாங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ அதனால் சொல்லிட்டு அந்தமாரி நாங்கள் பிளான் பண்ணி, அதனால தான் இந்த வீடு வந்து சின்னதாக இருந்தால் கூட அழகாக எவ்வளோ அழகாக கட்டலாம் அப்படிங்கிறத ஒன்று ஐடியா பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட் இதை கட்டினாங்க. இந்த லெஃப்ட் சைடில் ஒரு செல்ஃபு பார்க்குறீங்களா, இதுலலாம் நிறைய புக்ஸ் வச்சுருப்பேங்க. எடுத்துகிட்டு வந்து இங்கே நேரம் உட்காந்து படிச்சுட்ருப்பேன். அப்புறம் சில சமயம் சேர் போட்டு இந்த இடத்துல கூட உட்காந்து ஓவியம் வருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆத்மாத்மா ஒரு திருப்தியாக இருக்கும். என்னோடய தாத்தா எங்கள் அம்மா அவங்கெல்லாம் வந்து ஆடின ஊஞ்சல்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ என்னோடய பொண்ணும் பிள்ளையும் அதேமாரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப இந்த ஊஞ்சலை நான் அங்கேயே விட்டுட்டு வந்த நிறைய ஜாமான, இப்போ நான் ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறேன். நிறைய ஜாமான் நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல, இன்னும் அங்கே தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பசங்களோட ரூமு. பசங்க ரூமை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கும் இதேமாரி கபோர்ட்லாம் அடிச்சிட்டோம். அப்போ சொன்னாங்க கலராக பிங்க் கலரு, ரெட்டு கலர் அதுமாதிரி அடிக்கலாம். இல்லைல்ல, கலர் வந்து கிளாசிக்காக இதே உட்டன்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன் நான். அதனால் இந்த கலரே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஏன்னா பசங்க ஒரு 10-12 வயசு இருக்குது, இந்த கலர்லாம் விரும்புவாங்க, இந்த பிங்க்கு ப்ளூவெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு டீனேஜ் காலேஜ்லாம் வரும்போது அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறனால இந்த கலரில் அடிச்சிருப்போம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து என்னோட பையனோடது, ரைட் சைடில் வந்து என்னோட பொண்ணு. இந்த வார்ட்ரோப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4 ட்ராயர் கொடுத்துருப்போம். அதில் எல்லாம் அவங்களோட விளையாட்டு ஜாமான்லாம் அதில் தான் அவங்க விளையாண்டுட்டு அதிலே போட்டணும்னு சொல்லிடுவேன். அதனால் அதிலே வச்சுருப்பாங்க. லெஃப்ட் சைடில் வந்து பாத்ரூம், அதுக்கு மேலே லாஃப்ட் இருக்குது. இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த கீழே தனியாக வார்ட்ரோப் கீழே ட்ராயர் இருக்கு இல்லையா,
இந்த ட்ராயர் அப்புறம் ஸ்லைட் ரோமர் இந்த மாதிரி டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் இந்த மாதிரி நாங்கள் அமைச்சிருப்போம் பசங்களுக்கு. இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செல்ஃப் இருக்குது கிளாஸில். அதில் அவங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற ஜாமான் திங்ஸு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்துடும். என்னோடது வந்து நாங்கள் வந்து எல் மேரில் பசங்களுக்கு போட்டிருப்போம் இந்த பக்கம் பெட்டை. இவங்க இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இது இந்த கலரு நல்ல வெளிச்சம் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல காத்தோட்டமாக வெளிச்சம் வேணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடைச்சி அந்த வீட்டை நாங்கள் கட்டலை. எல்லாம் ஒரு 5 அடி, அப்புறம் பின்னாடி ஒரு 10 அடி, அதுமாரி முன்னாடி ஒரு 4 அடி, அப்படி எல்லா சைடுலையுமே நாங்கள் விட்டு தான் இந்த வீடை கட்டோம். மேலே பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த பெட்டி ஜாமான் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாரியும் லெஃப்ட் சைடு பாத்ரூமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாஃப்ட் வந்துடும். அதனால் திங்ஸ் தேவைங்க. ஆனால் நம்ம இந்த ரூமில் நாங்கள் எதுவுமே நாங்கள் ஸ்டோர் பண்ணி எதுவுமே வைக்கலை. இதில் இருக்கிற ஜாமான்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கொலு பொம்மைகள் இன்னும் மேல் வீட்டில் வந்து மேலே தான் வந்து ஒரு இடத்துல லாஃப்ட்டில் வச்சுன்னா அவ்வளோ ஜாமான் நான் இன்றைக்கி எந்த ரெண்டல் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு வரல. எங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அதே சமயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. நாங்கள் அந்த வீடை ரொம்பவே மிஸ் பண்ணோம். ரொம்ப நாளாக வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்தாங்க உங்கள் வீடை காட்டுங்க. என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே இது 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஏன்னா இப்போ நாங்கள் போய் வீடியோ எடுக்க முடியாது. அவங்க வீட்டில் என்னடா ஹோம் டூர்னு சொல்லிட்டு இவங்க வெறும் கிளிப்பிங்ஸாக எடுத்து போட்டுட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அதோட என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஒர்க்குக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக எடுத்த ஃபோட்டோ தான். இப்போ தான் ரீசெண்டாக அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்ததுனால ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டதுனால இன்றைக்கி நான் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.